ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 மார்க்ஸில் நேற்று ஃபர்ஸ்ட் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். இன்னைக்கு வந்து செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் சம் என்ன அப்படின்னா ரீட் பண்ணுங்கள், எழுதி வச்சுக்கோங்க. Represent the given relation by an arrow diagram, a graph and a set in roster from wherever possible. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரீப்ரசன்ட், அதாவது ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷனுக்கு வந்து ஆரோ டயக்ராம், கிராஃபு, ரோஸ்டர் ஃபார்ம் எல்லாமே நம்ம எழுதணும். ஓகேவா? இதில் எக்ஸ் ஒய் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒய்யோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x+3 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, then y and x and y are natural number less than 10 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது எக்ஸும் ஒய்யும் லெஸ் தென் 10க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ சம் பாருங்கள். XY, ஒய்யோட ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? x+3 கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போது எக்ஸு ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லெஸ் தென் 10. ஓகே, லெஸ் தென் 10னா அப்போ நம்மளுக்கு 9 வரைக்கும் இருக்கணும், அப்படி தானே? அப்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 and 9 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி ஒய்யோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 and 9. ஓகேவா? அதாவது ரெண்டுமே எக்ஸு ஒய் இருக்கு இல்லையா? ஒய்யோட ஃபங்க்ஷன் மட்டும்தான் ஒய் x+3. ரெண்டாவது எக்ஸு ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். அது அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எதுக்குள்ளே இருக்கணும்? லெஸ் தென் 10க்குள்ளே இருக்கணும். ஓகேவா? அப்போ 1லேருந்து 10க்குள்ளே நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பார்த்துடலாம். சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க சம்மில்? அண்ட் ஆரோ டயக்ராம் கேட்டிருக்கிறாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வச்சு பார்த்துடலாம். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது எக்ஸையும் ஒய்யையும் நீங்கள் எழுதிட்டு ஒய்யோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x+3 கொடுத்துருக்காங்க. ஸோ வென் நம்ம ஒன்றுத்துக்கும் அதோட ஃபங்க்ஷன் பார்க்கணும். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1லேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டிட் பண்ணணும். எது வரைக்கும்? இந்த 9 வரைக்கும். ஓகே, அப்போது எக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 வச்சு பண்ணலாம். அப்போது 1+3, இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் 1 வச்சுருக்கேன். ஓகே, அப்போ 1+3. அப்போது என்ன வேல்யூ வரும்? எக்ஸுக்கு பதிலாக தான் எக்ஸுக்கு பதிலாக நான் கொடுத்துருக்கேன். அப்போது ஒய் ஈக்குவல், இப்போ என்ன ஆன்சர் வரும்? ஒய் ஈக்குவல் டு 1+3. அப்போ என்ன வரும்? 4. ஒய்யோட வேல்யூ 4. அதே மாதிரி வென் எக்ஸுக்கு வந்து நான் 2 வச்சு பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும்? அப்போ ஒய் ஈக்குவல் டு 2+3. ஆன்சர் என்ன? 5. ஓகே, அதுக்கடுத்து வென் எக்ஸ் ஈக்குவல் டு 3 வச்சு பண்ணுறேன். அப்போ ஒய் ஈக்குவல் டு 3+3 6. வென் எக்ஸ் ஈக்குவல் டு 4. அப்போ ஒய் ஈக்குவல் டு 4+3. ஆன்சர் 7. வென் எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஒய் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வரும்? 5+3 ஈக்குவல் 8. ஓகேவா? இதே மாதிரி நம்ம 9 வரைக்கும் போடணும். 6ஆக கன்வெர்ட் பண்ணோம்னா ஒய்க்கு வந்து 6+3 ஈக்குவல் டு 9. வென் எக்ஸ் ஈக்குவல் 7 போடுறேன். ஒய் ஈக்குவல் 7+3 ஈக்குவல் 10. Then when x equal 8, y equal 8+3 11. When x equal 9, y equal 9+3 then 12. ஓகே, இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் நீங்கள் ஃபைன் பண்ணி வச்சுக்கணும். எது வரைக்கும்? 9 வரைக்கும். ஓகே, அப்போது இப்போ ரேஷ்னல் நம்பர் நம்ம எப்படி எழுதுவோம்? எக்ஸோட வேல்யூ 1 ஆட் பண்ணும்போது எனக்கு ஒய்யோட வேல்யூ 4. அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 2 ஆட் பண்ணும்போது எனக்கு ஒய்யோட வேல்யூ 5. அதை தான் இங்கே ஜாயின் பண்ணி நம்ம எழுதுகிறோம். ஓகேவா? அப்போது 1, 4 2, 5 3, 6 4, 7 5, 8 6, 9 7, 10 8, 11 9, 12.
ஸோ இதான் என்னது நம்மளுக்கு ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? தென் செகண்ட் வந்து உள்ளதை நம்ம எழுதலாம். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு? ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதோட ஃபங்க்ஷனை பார்த்தாச்சு. சரியா? ஆரோ டயக்ராம் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த ரேஷ்னல் நம்பர் தான் நம்ம ஆரோ டயக்ராமில் யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சிச்சா? அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுப்போம்? எக்ஸ் வேல்யூவாக எடுப்போம், அடுத்து ஒய் வேல்யூவாக எடுப்போம். ஓகேவா? இப்போ எக்ஸ் வேல்யூவில் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 1 2 3 4 5 6 9 வரைக்கும் வந்திருக்கு. இதில் ஒரு 3 4 5 6லேருந்து வந்திருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? 1 2 3 4 5 6 7 8 9. இங்கே அப்போ நம்மளுக்கு எதுலேருந்து வரும்? ஆன்சர் வந்து 4ல் இருக்குது. அப்படி தானே? அப்போது இதில் வந்து நம்ம 1லேருந்தே எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 வரைக்கும் வந்திருக்கு எனக்கு ஒய் வேல்யூ. ஓகே, இப்போது நம்ம ஆரோ டயக்ராம் போட போகிறோம். சரியா? ஆரோ டயக்ராமில் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண ரேஷ்னல் நம்பர்ஸை ஈக்குவல் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நான் ஃபஸ்ட்டு 1, 4. அப்போது 1லேருந்து எனக்கு ஒய்க்கு எங்கே போச்சு? 4க்கு போச்சு. தென் 2, 5 3, 6 4, 7 5, 8 6, 9 7, 10 8, 11 9, 12 எல்லாமே நம்மளுக்கு இந்த டைரக்ஷனில் தான் போகுது. அப்படி தானே? ஓகே, இப்போ சம் புரிஞ்சிச்சா? ஓகே, நம்ம ஆரோ டயக்ராம் போட்டாச்சு. செகண்ட் வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா கிராஃப் கேட்டிருக்கிறாங்க. ஸோ கிராஃபுக்கும் இதே ரேஷ்னல் நம்பர்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நீங்கள் கிராஃபில் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் வந்து ரஃபாக போடுறேன். ஸோ கிராஃபில் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகேவா? அதே மாதிரி இந்த டைரக்ஷன்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஒய் ஆக்சிஸ் இது வந்து 0, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு எக்ஸில் வந்து நம்மளுக்கு எது வரைக்கும் வந்தது? 9 வரைக்கும் வந்துச்சு இல்லையா? இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 நீங்கள் கிராஃபில் போடும்போது உங்களுக்கு நீட்டாக வரும். ஸ்கேல் பென்சில் வச்சு போடும்போது நீட்டாக வரும். நான் இப்போ ரஃபாக போடுறதுனால இப்படி இருக்குது, அதனால் நீங்கள் அதெல்லாம் நினச்சி குழப்பிக்க வேண்டாம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே 1லேருந்து நம்மளுக்கு எது வரைக்கும் வரும்? 9 வரைக்கும் வருமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஒரு 12 வரைக்கும் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது அதே மாதிரி தான் நம்ம இப்போ நோட் பண்ண போகிறோம். 1, 6 2, 5 3, 6 4, 7 இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராமில் போட்டோம். செகண்டு கிராஃபில் போட போகிறோம். ஓகேவா? இப்போ கிராஃபில் நோட் பண்ணிடலாமா? 1, 4 1ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், 4ங்கிறது ஒய் ஆக்சிஸ். அப்போது 1ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே வரும்? இதான் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போது 1 இங்கே இருக்குது. 4 வந்து ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸில் 4 இங்கே இருக்குது. அப்போது 1லேருந்து 4 1, 4. ஓகே, செகண்ட் 2, 5 அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் 2 ஒய் ஆக்சிஸில் 5 அப்போது 2, 5. தென் 3, 6 எக்ஸ் ஆக்சிஸில் 3 ஒய் ஆக்சிஸில் 6 அப்போது 3, 6. தென் 4, 7 எக்ஸ் ஆக்சிஸில் 4 ஒய் ஆக்சிஸில் 7 4, 7. தென் 5, 8 எக்ஸ் ஆக்சிஸில் 5 ஒய் ஆக்சிஸில் 8 5, 8. தென் எக்ஸ் ஆக்சிஸில் 6 ஒய் ஆக்சிஸில் 9 6, 9. எக்ஸ் ஆக்சிஸில் 7 ஒய் ஆக்சிஸில் 10 7, 10. ஸோ நம்ம எந்த நம்பர் வரைக்கும் நோட் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பர் எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? கிராஃப் மீட் பண்ணிக்கணும். ஓகே, நீங்கள் நோட் பண்ணால் மட்டும் போதும், ஜாயின் பண்ணலாம் வேண்டாம். நோட் பண்ணால் மட்டும் போதும், ஜாயின் பண்ண வேண்டாம். ஓகே, பட் நீங்கள் மார்க் பண்ணுற அந்த நம்பர் வந்து கரெக்டாக எழுதணும். ஓகே, இப்போது நம்மளுக்கு லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க? ரோஸ்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ரோஸ்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் நம்ம எப்படி எழுத போகிறோம்? ரேஷ்னல் நம்பர் ஈக்குவல் டு சேம் இந்த கிராஃபில் நோட் பண்ணதான். அப்போது 1, 4 2, 5 3, 6 4, 7 5, 8 6, 9. ஓகே, நம்மளுக்கு இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எங்கே வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் 9 வரைக்கும் மட்டும் போட்டாலே போதும். ஓகேவா? 9 வரைக்கும் போனால் அதுதான் ரோஸ்டர். ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு என்ன வருது? R ஈக்குவல் டு 1, 4 2, 5 3, 6 4, 7 5, 8 6, 9. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். கண்டிப்பாக இது கொஸ்டின் பேப்பர்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க.
இந்த சம் 1 டைமுக்கு 2 டைம் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு லெஸ் தென் கொடுத்துருக்காங்களா கிரேட்டர் தென் கொடுத்துருக்காங்களா அதெல்லாம் பார்த்து நீங்கள் சம்மை வந்து நல்லா ஒரு டைமுக்கு 3 டைம் 4 டைமாவது சம்மை திரும்ப திரும்ப ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. டக்குன்னு பார்த்ததும் அது லெஸ் தென்னா கிரேட்டர் தென்னா அதெல்லாம் பார்க்காம நீங்கள் சம் அட்டன் பண்ணாதீங்க. ஓகே, இந்த சம்மை திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் கூட. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 மார்க்கில் நேற்று ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் லாஸ்ட்டு வீடியோவில். இன்றைக்கி வந்து செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் சம் என்ன அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், எழுதி வச்சுக்கோங்க. Represent the given relation by an arrow diagram, a graph and a set in roster from wherever possible. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அதாவது ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷனுக்கு வந்து ஆரோ டயக்ராம், கிராஃபு, ரோஸ்டர் ஃபார்ம் எல்லாமே நம்ம எழுதணும். ஓகேவா, இதில் XY நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒய்யோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x+3 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, தென் y and x and y are natural number less than 10 கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, அப்போது எக்ஸும் ஒய்யும் லெஸ் தென் 10க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ சம் பாருங்கள். XY, ஒய்யோட ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, x+3 கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போது எக்ஸு ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, லெஸ் தென் 10. ஓகே, லெஸ் தென் 10னா அப்போ நம்மளுக்கு 9 வரைக்கும் இருக்கணும், அப்படி தானே. அப்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க, 1 2 3 4 5 6 7 8 and 9 வரைக்கும் இருக்குது. ஓகேவா, இதே மாதிரி ஒய்யோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 and 9. ஓகேவா, அதாவது ரெண்டுமே எக்ஸு ஒய் இருக்கு இல்லையா, ஒய்யோட ஃபங்க்ஷன் மட்டும்தான் ஒய் x+3. ரெண்டாவது எக்ஸு ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். அது அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எதுக்குள்ளே இருக்கணும், லெஸ் தென் 10க்குள்ளே இருக்கணும். ஓகேவா, அப்போ 1லேருந்து 10க்குள்ளே நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பார்த்துடலாம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க சம்மில், அண்ட் ஆரோ டயக்ராம் கேட்டிருக்கிறாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வச்சு பார்த்துடலாம். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது எக்ஸையும் ஒய்யையும் நீங்கள் எழுதிட்டு ஒய்யோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, x+3 கொடுத்துருக்குறாங்க. ஸோ வென் நம்ம ஒன்றுத்துக்கும் அதோட ஃபங்க்ஷன் பார்க்கணும். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1லேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டிட் பண்ணணும். எது வரைக்கும், இந்த 9 வரைக்கும். ஓகே, அப்போது எக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 வச்சு பண்ணலாம். அப்போது 1+3, இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் 1 வச்சுருக்கேன். ஓகே, அப்போ 1+3, அப்போது என்ன வேல்யூ வரும், எக்ஸுக்கு பதிலாக நானும் கொடுத்துருக்கேன். அப்போது ஒய் ஈக்குவல், இப்போ என்ன ஆன்சர் வரும், ஒய் ஈக்குவல் டு 1+3, அப்போ என்ன வரும் 4, ஒய்யோட வேல்யூ 4. அதே மாதிரி வென் எக்ஸுக்கு வந்து நான் 2 வச்சு பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும், அப்போ ஒய் ஈக்குவல் டு 2+3, ஆன்சர் என்ன 5. ஓகே, அதுக்கடுத்து வென் எக்ஸ் ஈக்குவல் டு 3 வச்சு பண்ணுறேன், அப்போ ஒய் ஈக்குவல் டு 3+3 6. வென் எக்ஸ் ஈக்குவல் டு 4, அப்போ ஒய் ஈக்குவல் டு 4+3, ஆன்சர் 7. when x equal to 5, y equal to என்ன ஆன்சர் வரும், 5+3 equal 8. ஓகேவா, இதே மாதிரி நம்ம 9 வரைக்கும் போடணும். 6ஆக கன்வெர்ட் பண்ணோம்னா yக்கு வந்து 6+3 equal to 9. when x equal 7 போடுறேன், y equal 7+3 equal 10. then when x equal 8, y equal 8+3 11. when x equal 9, y equal 9+3 then 12. ஓகே, இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் நீங்கள் ஃபைன் பண்ணி வச்சுக்கணும். எது வரைக்கும், 9 வரைக்கும். ஓகே, அப்போது இப்போ ரேஷனல் நம்பர் நம்ம எப்படி எழுதுவோம்,
எக்ஸோட வேல்யூ 1 ஆட் பண்ணும்போது எனக்கு ஒய்யோட வேல்யூ 4. அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 2 ஆட் பண்ணும்போது எனக்கு ஒய்யோட வேல்யூ 5. அதை தான் இங்கே ஜாயின் பண்ணி நம்ம எழுதுறோம். ஓகேவா? அப்போது 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9, 7, 10, 8, 11, 9, 12. ஸோ இதான் என்னது நம்மளுக்கு ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? தென் செகண்ட் வந்து உள்ளதை நம்ம எழுதலாம். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதோட ஃபங்க்ஷனை பார்த்தாச்சு. சரியா? ஆரோ டயக்ராம் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த ரேஷ்னல் நம்பர் தான் நம்ம ஆரோ டயக்ராமில் யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சிச்சா? அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுப்போம்? எக்ஸ் வேல்யூவாக எடுப்போம், அடுத்து ஒய் வேல்யூவாக எடுப்போம். ஓகேவா? இப்போ எக்ஸ் வேல்யூவில் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 9 வரைக்கும் வந்திருக்கு. இதில் ஒரு 3, 4, 5, 6லேருந்து வந்திருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இங்கே அப்போ நம்மளுக்கு எதுலேருந்து வரும்? ஆன்சர் வந்து 4ல் இருக்குது. அப்படி தானே? அப்போது இதில் வந்து நம்ம 1லேருந்தே எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 12 வரைக்கும் வந்திருக்கு எனக்கு ஒய் வேல்யூ. ஓகே, இப்போது நம்ம ஆரோ டயக்ராம் போட போகிறோம். சரியா? ஆரோ டயக்ராமில் வந்து நம்ம ஃபைன் பண்ண ரேஷ்னல் நம்பர்ஸை ஈக்குவல் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நான் ஃபஸ்ட்டு 1, 4. அப்போது 1லேருந்து எனக்கு ஒய்க்கு எங்கே போச்சு? 4க்கு போச்சு. தென் 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9, 7, 10, 8, 11, 9, 12. எல்லாமே நம்மளுக்கு இந்த டைரக்ஷனில் தான் போகுது. அப்படி தானே? ஓகே, இப்போ சம் புரிஞ்சிச்சா? ஓகே, நம்ம ஆரோ டயக்ராம் போட்டாச்சு. செகண்ட் வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா கிராஃப் கேட்டிருக்கிறாங்க. ஸோ கிராஃபுக்கும் இதே ரேஷ்னல் நம்பர்ஸ் தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நீங்கள் கிராஃபில் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் வந்து ரஃபாக போடுறேன். ஸோ கிராஃபில் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகேவா? அதே மாதிரி இந்த டைரக்ஷன்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஒய் ஆக்சிஸ் இது வந்து 0, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு எக்ஸில் வந்து நம்மளுக்கு எது வரைக்கும் வந்தது? 9 வரைக்கும் வந்துச்சு இல்லையா? இப்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. நீங்கள் கிராஃபில் போடும்போது உங்களுக்கு நீட்டாக வரும். ஸ்கேல் பென்சில் வச்சு போடும்போது நீட்டாக வரும். நான் இப்போ ரஃபாக போடுறதுனால இப்படி இருக்குது. அதனால் நீங்கள் அதெல்லாம் நினச்சி குழப்பிக்க வேண்டாம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே 1லேருந்து நம்மளுக்கு எது வரைக்கும் வரும்? 9 வரைக்கும் வருமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஒரு 12 வரைக்கும் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது அதே மாதிரி தான் நம்ம இப்போ நோட் பண்ண போகிறோம். 1, 6, 2, 5, 3, 6, 4, 7. இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராமில் போட்டோம். செகண்டு கிராஃபில் போட போகிறோம். ஓகேவா? இப்போ கிராஃபில் நோட் பண்ணிடலாமா? 1, 4. 1ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், 4ங்கிறது ஒய் ஆக்சிஸ். அப்போது 1ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே வரும்? இதான் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போது 1 இங்கே இருக்குது. 4 வந்து ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸில் 4 இங்கே இருக்குது. அப்போது 1லேருந்து 4, 1, 4. ஓகே, செகண்ட் 2, 5. அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 5. அப்போது 2, 5. தென் 3, 6. எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 6. அப்போது 3, 6. தென் 4, 7. எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 7. 4, 7. தென் 5, 8. எக்ஸ் ஆக்சிஸில் 5, ஒய் ஆக்சிஸில் 8. 5, 8. தென் எக்ஸ் ஆக்சிஸில் 6, ஒய் ஆக்சிஸில் 9. 6, 9. எக்ஸ் ஆக்சிஸில் 7, ஒய் ஆக்சிஸில் 10. 7, 10. ஸோ நம்ம எந்த நம்பர் வரைக்கும் நோட் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பர் எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? கிராஃப் மீட் பண்ணிக்கணும். ஓகே, நீங்கள் நோட் பண்ணால் மட்டும் போதும், ஜாயின் பண்ணலாம் வேண்டாம். நோட் பண்ணால் மட்டும் போதும், ஜாயின் பண்ண வேண்டாம். ஓகே, பட் நீங்கள் மார்க் பண்ணுற அந்த நம்பர் வந்து கரெக்டாக எழுதணும். ஓகே, இப்போது நம்மளுக்கு லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க? ரோஸ்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ரோஸ்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க.
ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் நம்ம எப்படி எழுத போகிறோம்? ரேஷ்னல் நம்பர் ஈக்குவல் டு சேம் இந்த கிராஃபில் நோட் பண்ணதான். அப்போது 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9. ஓகே, நம்மளுக்கு இங்கே எக்ஸாக்சிஸில் வந்து எங்கே வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் 9 வரைக்கும் மட்டும் போட்டாலே போதும். ஓகேவா? 9 வரைக்கும் போட்டால் அதுதான் ரோஸ்டர். ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு என்ன வருது? R ஈக்குவல் டு 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். கண்டிப்பாக இது கொஸ்டின் பேப்பர்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. இந்த சம் 1 டைமுக்கு 2 டைம் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு லெஸ் தென் கொடுத்துருக்காங்களா, கிரேட்டர் தென் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் பார்த்து நீங்கள் சம்மை வந்து நல்லா ஒரு டைமுக்கு 3 டைம் 4 டைமாவது சம்மை திரும்ப திரும்ப ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. டக்குன்னு பார்த்ததும் அது லெஸ் தென்னா கிரேட்டர் தென்னா அதெல்லாம் பார்க்காம நீங்கள் சம் அட்டன் பண்ணாதீங்க. ஓகே, இந்த சம்மை திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் கூட. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.